வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணுன்னா தினமலரில் குறுக்கு எழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா இன்றைக்கி டேட் என்ன 3 மார்ச் 2026. சரிங்களா? இன்றைக்கி கொஸ்டின் எதுவுமே இன்னும் சால்வ் பண்ணல. 1 by 1 பார்த்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? முதல் கொஸ்டின்னு, காந்தத்தின் இரு முனைகளும் இரு டேஷ். காந்தத்தின் இரு முனைகளும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, காந்தத்தோட இரு முனை 6 இடமிருந்து ஃபஸ்ட்டு 1 ஆரம்பிக்கல 6 நம்பர். இரு முனைகளும் துருவங்கள்னு சொல்லுவோம். நார்த்து போல் சவுத்து போல்னு சொல்லுவோம்ல. ஸோ 6 இடமிருந்து வர பதில் என்ன? துருவங்கள். சரிங்களா? இப்போ பாருங்க, 1 மேலே இருந்த கீழே, 2வது எழுத்து து. இஎன்டி மருத்துவர் என்பவை 3 உடல் பாகங்கள் தொடர்பான ஸ்பெஷல் மருத்துவர். இஎன்டி அப்படின்னா இயர், நோஸ் அண்ட் த்ரோட். இது தமிழில் சொல்லணுன்னா, இயர்னா காது, நோஸ்னா மூக்கு, டி தோட்டுக்கு தொண்டை. சரிங்களா? சரி. ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ 2வது எழுத்துக்கு மேலேருந்து கீழே 2வது எழுத்து வே. துவம்பப்போ ஷார்ட் ஃபார்மாக எப்படி சொல்லுவோம்? துவ ர. சரிங்களா? இது முடிஞ்சிச்சு. 3 மேலேருந்து கீழே. உலகின் மிக உயர்ந்த டேஷ் எவரெஸ்ட். உலகத்தில் மிக உயர்ந்த சிகரம் தான் எவரெஸ்ட். பதில் என்ன? சிகரம். சரிங்களா? 8 இடம் வளம் என்னன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பெரும் கோடீஸ்வரரான முகேஷ் அம்பானி. சரிங்களா? இன்னும் வந்தாச்சு, அம்பானி. சரிங்களா? இப்போ மேலேருந்து கீழே பாருங்க, 8 மேலேருந்து கீழே ஆன் ஆரம்பிச்சிருக்கு. தென் அமெரிக்காவில் உள்ள உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல மழைக்காடு. வெப்பமண்டல காடுன்னு சொல்லியிருக்காங்க, மழைக்காடுன்னு சொல்லியிருக்காங்க. ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா இது அமேசான் தான். உலகத்தின் மிகப்பெரிய ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது அமேசான். இதோட அளவு என்னென்னா 6.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அமேசான். 9 இடமிருந்து வளம். கூல 5 மேலே முடியுது. நெச்சிக்கண் திறப்பினும் குச்சம் டேஷ் என்ற நக்கிய. இது சிவனுக்கு சொல்லுவாப்புல. தருமி இப்போ எழுதி கொண்டு வந்த பாட்டை திருவிளையாடல. நெச்சிக்கண்ணை செய்தை கட்ட பச்சவன் இன்னும் மஞ்சள் 9 மதிபோலாக உச்சிநீர் கண்ணை திறந்தாலும் குச்சம் குற்றமே அப்படின்னு. பதில் என்ன? குற்றமே. சரிங்களா? நெச்சிக்கண்ணை செய்த காமிச்சாலும் தப்பு செஞ்சால் தப்புன்னு சிவன்டே சண்டை போடுவார். 13 இடமிருந்து வளம் என்ன? மம்ஸ் என்பது வைரஸ் நோய் டேஷ் வீங்கி. மம்ஸ் அப்படின்னா இதை தமிழில் பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லலாம். பொண்ணுக்கு வீங்கின்னா அந்த கன்னத்துலலாம் வீங்கிட்டு போகும். பதில் என்ன? பொண்ணுக்கு வீங்கி. சரிங்களா? 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். தங்கம்னா கோல்டு. இங்கே முதல் எழுத்து போ வந்தாச்சு. போ வந்தாச்சுன்னா தங்கத்துக்கு
பொண்ணுன்னு சொல்லலாம். பொன் அப்படின்னா தங்கம். சரிங்களா? இப்போ 15 இடமந்து வலம் பாருங்க. டைல ஆரம்பிச்சு இனில் முடியுது. பிரபல குத்துச்சண்டை வீரர் மைக் டேஷ். மைக் டைசன். அடுத்தது காதை கடிச்சு துப்புனான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இப்போ 16 மேலேருந்து கீழே பாருங்க. போரில் போர்னா என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கு அடுத்த வார்த்தை சண்டை. போர்னா சண்டை போடுவாங்க. பத்தொம்போது இடமந்து வலம். டேஷ் கடலை. இதான் கொஸ்டின். டேஷ் கடலை என்று சில பகுதிகளிலும் பொட்டுக்கடலை என்று சில பகுதிகளிலும் கூறப்படுவது ஒன்றுதான். பொட்டுக்கடலைன்னா பொய்கடலைன்னு சொல்லுவோம். அதை உடைச்ச கடலைன்னு சொல்லலாம். உடைச்ச அப்படின்னு சொல்ல மாட்டோம், உடைத்த கடலை. சரிங்களா? இப்போ 18 இங்கேருந்து பார்ப்போம். மேலேருந்து கீழே 2 எழுத்து அண்ணன் தங்கை பாசத்துக்காக எடுத்துக்காட்டாக கூறப்படும் திரைப்படம் டேஷ் மலர். பாசமலர். அப்போ பாசமலர் அப்படின்னா இங்கே என்னன்னு சொல்லுவோம்? சேதான் சொல்லுவோம். உடைச்ச கல்லை. உடைச்ச கல்லை பாசமலர். நாங்கள் இப்போ தான் சால்வ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஆன்சர் எழுதி வச்சு நான் சால்வ் பண்ணலை. அதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. உடைச்ச கல்லை பாசமலர். சரிங்களா? 18 இடமந்து வலம். கௌரவர்களுக்காக எதிராக போராடியவர்கள். ஆக்சுவலாக மகாபாரதத்தில் 2 பேர் தான். ஒன்று கௌரவர்கள், இன்னொன்று பாண்டவர்கள். பதில் என்ன? பாண்டவர்கள். பதினேழு மேலேருந்து கிடப்பாங்க. இல்லு முடியுது. முட்கள் நிறைந்த செடி. முட்கள் நிறைஞ்ச என்னென்னு சொல்லுவாங்கன்னா கள்ளி செடின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய கள்ளி எல்லா பக்கமும் ஃபேஷனாகவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கள்ளி செடி. சரிங்களா? இப்போ பாருங்க, 14 மேலேருந்து கீழே கூல ஆரம்பிச்சுக்கு நடு எழுத்து மண்பாண்டம் செய்தவர்கள். மண்பானை வச்சுட்டு பானை செய்தவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? குயவர்கள். பதில் என்ன? குயவர்கள். 12 மேலேருந்து கிளப்பாங்க. இதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஹிண்ட் இருக்குது. பூட்டு. 2 எழுத்து இக்கு. பூட்டுக்கு லாக். லாக். சரிங்களா? ஸோ இப்போ கீழே உள்ள சால்வ் பண்ணி வந்துட்டோம். மேலே உள்ள விட்ட இடத்துல இருந்தோம். 7 மேலேருந்து கீழே 2 இடத்து நீல ஹிண்ட் இருக்கு. பம்பாய் திரைப்படத்தின் கதாநாயகி டேஷ் கொய்ராலா. பம்பாய் திரைப்படத்தில் மனிஷா கொய்ராலா. பதில் என்ன? மனிஷா கொய்ராலா. 10 இடமேந்து வளம்பாங்க. ஷாலா ஆன்சருக்கு. இணைய மொழியாக பொருட்கள் வாங்குவதை ஆன்லைனில் ஷான்னு போட்டிருந்தா என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஷாப்பிங். ஷாப்பிங் போய்ட்டு வரன்னு சொல்லுவாங்கள்ல, ஆன்லைன் ஷாப்பிங். ஓகேங்களா? 11 மேலேருந்து கீழே பாருங்க. பீல ஆன்சருக்கு. சந்திப்பு என்பது தொடக்கம். சந்திப்புன்னா ஆரம்பம். இது முடிவுன்னா பிரிவு. பி ஆரம்பிச்சுக்கு. பதில் என்னென்னா பி ட்ரீ. சரிங்களா? 7 இடமேந்து வளம்பாங்க. மேலே ஆன்சுக்கு. 7 இடமேந்து வளம். டேஷ் என்னன்னு மயங்கும் பொன்னான மலர் அல்லவா. இது பாட்டு. மல்லிகை என் மன்னன் மையங்கு பொன்னான மலர் அல்லவா. இது நம்மளுக்கு பாட்டுலாம் வரவே செய்யாது. அதனால் ட்ரை பண்ணண்டா.
4 மேலேருந்து கீழே இல்லு. மெல்லிய சிறிய அளவிலான மழையை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தூவல், சீஸ்லிங் அப்படின்னா என்ன? தூவல். சரிங்களா? கடைசி 5 மேலேருந்து கீழ். பெண் கையில் முடியுது, மங்கைன்னு சொல்லலாம். சரிங்களா? இன்றைக்குள்ள எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர்ஸ் ஒன் செகண்ட் ஸ்க்ரீனை ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்க. தேங்க்யூ.